an ounce of doing is better than lack of talking. ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறத விட ஒரு செயலை ஒரு இந்த அளவுக்கு செஞ்சுட்டு வந்து உட்காந்துட்டா சரி. நமக்கு தெரியாதுங்கிறது தான் ஒரு குரு முன்னாடி நம்ம கொடுக்கக்கூடிய சமர்ப்பணம். மனிதனுக்கு எப்போ தெரியுமா பயம் வரும்? வேற எதுலேயும் பயம் வராது, எல்லாம் சமாளிச்சிருவான். ஒரு கெட்ட பேர் வந்தா சமாளிப்பான், புகழ் வந்தா சமாளிப்பான், பணம் வந்தா சமாளிப்பான். ஆனா மரணம் வந்தா சமாளிக்கவே முடியாது அவனால. 10 கேஸ், 10 ரதம் மாதிரி, 10 குதிரை மாதிரி. இந்த 10 குதிரையோட கடிவாளம் என்ன தெரியுமா? பிராணன். இந்த பிராணனை பிடிச்சிங்கன்னா அந்த 10 இருக்கும். இந்த 10 நம்ம கையில பிராணன் நம்ம கையில இல்லாம பிரபஞ்சத்து கையில கொடுத்து பிரபஞ்சமா இழுத்து மேல ஏத்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் தூக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பலம் சுவாமிகள் குருநாதர் அவர்களோட பாத கமலங்களை வணங்கிட்டு, இப்போ இதுக்கு இந்த உரைக்கு என்ன பேர் வைக்கணும்னு நானும் சந்திரனையும் பேசிட்டு இருந்தோம். உடல் மனம் உயிர் ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா எந்த மாதிரி உதவி செய்யுது அப்படின்னு பேசினா நல்லா இருக்கும். நமக்கெல்லாம் தெரிஞ்சது நம்ம உடல் தான், அதை ஒத்துக்கணும் முதல்ல. ஏன்னா இதை தாண்டி மனம் இருக்குது, உயிர் இருக்குது, ஆத்மா இருக்குதுங்கிறத நம்ம கேட்டிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம், ஆனால் இன்னும் பார்த்ததில்லை, அனுபவபூர்வமாக பார்த்ததில்லை. அதை முதல்ல நம்ம ஒத்துக்கணும். எல்லா யோகிமார்கள் ஞானிமார்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க, ஆனால் நமக்கு தெரியாது. இந்த உடலையே 5 உடலா பிரிக்கிறாங்க, அதுவும் நமக்கு தெரியாது. உண்மையை சொல்ல போனா அன்னமய கோஷம் யாருக்கா தெரியுமா? அன்னமய கோஷம், மனமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். அருமை. இந்த உடல்ல இந்த 5 விஷயமா இருக்குதுங்கிற விஷயம் நமக்கு இன்னும் தெரியாது. இப்ப நம்ம பிறந்ததிலிருந்து நம்ம அம்மா கிட்ட குடிச்ச பால், நம்ம சாப்பிட்ட சாப்பாடு தான் நம்மள இப்படி ஆயிருக்குது. இதுதான் பரு உடல். இந்த பரு உடல் மட்டும்தான் தெரியும். இந்த பரு உடலை தாண்டி என்ன விஷயம் இருக்குதுங்கிறத இன்னும் அனுபவபூர்வமா உணரல. நம்ம இதை அனுபவபூர்வமா உணர வைக்கிறது தான் யோக வாழ்க்கை. சரி, முதல்ல ஆரம்பம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். திருமூலர் சொல்லியிருக்காங்க, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேங்கிறாங்க, உடம்புக்குள்ள ஆத்மா இருக்குதுங்கிறாங்க, மேல பரமாத்மா இருக்குதுங்கிறாங்க. நம்ம அனுபவத்தில் இல்லாத விஷயத்த இன்னும் சொல்ல போனா ஆன்மீகத்துல நம்ம சில இடங்கள்ல நடிச்சிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை நிலவுது. நான் சில விஷயங்களை ஓப்பனா சொல்லிடுறேன், தவற எடுத்துக்காதீங்க. நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் எடுத்துட்டோம்னா ஆன்மீக வாழ்க்கையில நம்மளால மேல்நிலைக்கு போக முடியாது. அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறத முதல்ல ஒத்துக்கணும். அதை ஒத்துக்கிறதுக்கே நம்ம மனசு விடாது. ஒன்றும் இல்லை, இப்போ சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு வர்றவங்க ஒரு 48 வருஷம் போயிட்டு வந்துட்டாங்க, இல்லை ஒரு 2 வருஷம் போயிட்டு வந்தாங்கனாலே அவங்களுக்கு கொஞ்சம் அப்படி வந்துடும். நீங்க சபரிமலை போய் பத்தி பேசுனீங்கனாலே எனக்கு சபரிமலை நல்லா தெரியும், அங்க இருக்கு, இது இருக்கு, அது இருக்குன்னு பேச கூட விட மாட்டாங்க. இப்படிதான் ஜென் குருவை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய பேராசிரியர், நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த பேராசிரியர் படிச்சு கேட்டு அனுபவத்துல உணராம சரக்குகளை மட்டும் தலையில வச்சிருக்கக்கூடிய பெரிய பேராசிரியர். ஓஷோ அவர்கள் சொல்லுவாரு, கழுத மேல புனித நூல்களை வச்சாலும் அது என்னதான்? கழுததான். அந்த மாதிரி அவர் நிறைய விஷயங்களை சேர்த்திட்டு ஒரு ஜென்குருவை பார்க்கறதுக்கு மலை பிரதேசத்துக்கு போறாங்க. அந்த மலை பிரதேசத்துல ஜென்குரு இருக்காரு. இந்த பேராசிரியர் மேல போய் பார்க்கலான்னு போகும்போது இந்த ஜென்குரு வரவேற்கிறார். வாங்க பேராசிரியரை வாங்க, நீங்க வரதா சொல்லியிருந்தாங்க, வாங்க. வரவேற்ற ஒரு வீட்டுக்குள்ள உட்கார வைக்கிறாரு. ஜென்குரு கேட்ட ஒரே கேள்வி, டீ குடிக்கிறீங்களா? ஆனா நம்ம பேராசிரியர், நான் அந்த பகுதியிலிருந்து வந்திருக்கேன், நான் நிறைய புத்தர்களோட பேருரைகளுக்கு நான் விளக்கம் கொடுத்துருக்கிறேன், பல புத்த மடாலயங்கள்ல பேசியிருக்கிறேன், தியானத்தை பத்தி எனக்கு அது தெரியும் இது தெரியும் பேசிக்கிட்டே இருக்கார் பேராசிரியர். ஆனா ஜென்குரு திருப்பி கேட்ட கேள்வி ஒன்னே ஒண்ணு, டீ சாப்பிட்றீங்களா? அவ்வளவுதான். ஜென்குரு டீ ப்ரிப்பேர் பண்ண போயிட்டாரு, நம்ம பேராசிரியர் பேசிக்கிட்டே இருக்காரு. தியானம்னா அப்படி இப்படி, அதுல இந்த வகைகள் இருக்கு, அந்த வகைகள் இருக்கு, அது இதுன்னு பேசிக்கிட்டே இருக்காரு.
இந்த மாதிரி ஆளுங்க நம்ம கூட இருப்பாங்க. எப்படா இவன் பேச்சை நிறுத்துவான் அப்படின்னு நமக்கே தோன்ற மாதிரி இருக்கும். இப்ப பேராசிரியரோட பேச்சை கேட்டுக்கிட்டே ஜென்குரு தன்னோட கவனத்தை முழுவதும் டீயை ப்ரிப்பேர் பண்றதுல, அதாவது உண்டாக்குறதுல செலுத்திட்டு திரும்பவும் அந்த தேநீரை கொண்டு வந்து அந்த பேராசிரியர் முன்னாடி ஒரு கோப்பையை வச்சு அந்த கோப்பையிலிருந்து அந்த கிளாஸ், அந்த டம்ளருக்கு அந்த தேநீரை ஊத்துறாரு. தேநீரை ஊத்துனதுக்கு அப்புறம் டம்ளர்ல அந்த கூடையில கோப்பையில தேநீர் நிறைஞ்சிருச்சு, கீழே வழியுது. இப்ப அவர் ஊத்திக்கிட்டே இருக்காரு, வலிஞ்சு போய்கிட்டே இருக்குது. இந்த கதையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப பேராசிரியர் தன்னோட பேருரையை நிறுத்திட்டு, சுவாமி என்ன காரியம் பண்றீங்க? அந்த கோப்பை நிறைஞ்சு போறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, மறுபடியும் அதுல ஊத்திட்டே இருக்கீங்க, வலிஞ்சு கீழே விரயமா போகுதே. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாராம். என்ன எனக்கு புரியல. நீங்க தியானத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறக்கும், ஞானத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறக்கும், யோகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறக்கும் என்ன தேடி வந்தீங்க. ஆனா எந்த கோப்பை நிறைந்திருக்கிறதோ, அறிவால் நிறைந்திருக்கிறதோ, தேவையில்லாத விஷயங்கள் நிறைந்திருக்கிறதோ, அந்த கோப்பையில என்ன பண்ண முடியாது, மறுபடியும் என்னால ஊத்த முடியாது. நீ எப்படி ஆகணும்னு சொல்லியிருப்பாரு. அந்த கோப்பை எப்படி ஆகணும்னு சொல்லியிருப்பாரு? வெறும் கோப்பை, வெற்று கோப்பை, காலி கோப்பை, நீ ஒன்னும் தெரியலேங்கிறத அந்த சமர்ப்பணத்தை வச்சாதான் நான் எது சொல்லி கொடுத்தாலும் உன் தலையில ஏறும். பிரியமானவர்களே, நான் எதுக்கு இந்த கதையை சொல்லி உரைய ஆரம்பிக்கிறேன்னா, நம்மில் சிலர், நான் எல்லாத்தையும் சொல்ல, எல்லாரும் அப்படி இல்லை, கொஞ்சம் பேர். ஏன்னா யோக வாழ்வுக்கு முதல் படி அதுதான். எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றதுதான் தெரிஞ்சுக்கக்கூடிய படிகள்ல முதல் படி. அப்ப நம்ம இருக்கக்கூடிய குப்பைகள்லாம் அகற்றணும். An ounce of doing is better than lack of talking அப்படின்னு ஒரு ஆங்கிலத்தில் பழமொழி இருக்கு. அப்படின்னா யாருக்காவது அர்த்தம் தெரியுமா? An ounce of doing is better than lack of talking. ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறத விட ஒரு செயலை இந்த அளவுக்கு செஞ்சுட்டு வந்து உட்காந்துட்டா சரி. நமக்கு தெரியாதுங்கிறது தான் ஒரு குரு முன்னாடி நம்ம கொடுக்கக்கூடிய சமர்ப்பணம். சரி, இப்ப சாதாரண வாழ்க்கையில் நம்ம இருக்கிறோம். நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னமா இருக்கு அப்படின்னா, இந்த உடம்பை வச்சுட்டு இருக்கிறோம். நமக்கு வேற யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம குரு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நம்ம தாய் தந்தை ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, கடவுள் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இந்த உடம்ப நம்ம தான் சுமந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த உடற்கோயிலை நம்ம தான் சுமந்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த கோயிலை எடுத்துட்டு தான் கோயிலுக்கு போறோம். இந்த உடலை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. நமக்கு எப்ப தலை இருக்கும் தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு தலை உடம்புல இருக்குன்னு எப்ப தெரியும் சொல்லுங்க, யாராவது ப்ளீஸ் சொல்லுங்களேன். வெரி குட். தலைவலி வரும்போது தான் தலைன்னு ஒரு பகுதி இருக்கிறதே நமக்கு தெரியும். கைவலி வரும்போது தான் கையின்னு ஒரு உறுப்பு இருக்கிறதே நமக்கு தெரியும். அது வரைக்கும் இந்த உடம்பு பத்தின எந்த வித ஒரு அறிவும் நமக்கு இருக்காது. அதுக்குதான் சித்தர் பெருமக்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த உடம்பை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 2, ஒரு வாரத்திற்கு 2, ஒரு மாதத்திற்கு 2, ஒரு வருடத்திற்கு 2, இன்னைக்கு 2 தடவை ஒரு விஷயத்த செய்யணும். ஒரு உணவு, என்னங்க, மலங்கழிக்கணும். யார் சொன்னது? வெரி குட். ஒரு நாளைக்கு 2 தரம் மலங்கழிக்கணும். காலையில 1, மாலை வேலையில் 1. காலையில் 1, மத்தியானம் 1 போகக்கூடாது. காலையில் ஒரு தடவை, மாலை இரவு ஒரு தடவை. அடுத்தது வாரத்துக்கு 2 தடவை. வெரி குட். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஏதோ ஒரு 2 நாள் எடுத்துக்கணும். அங்க தலையில எண்ணெய் வச்சு குளிக்கணும். 3வது மாதம் 2 திருமணமானவர்களுக்கு மட்டும் உடலுறவு கொள்ளுதல். நீங்க ஒரு விஷயத்த சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. ஒரு யோகியின் சுயசரிதம் எழுதின அந்த குருநாதரோட அம்மாவை பத்தி, ஏன்னா சுயசரிதம் எழுதும்போது பொய் சொல்லக்கூடாது. நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அதனாலதான் நான் சுயசரிதம் எழுத மாட்டேன்ட்டாரு. ஏன்னா எல்லாத்த பத்தின உண்மையை அதில் சொல்லணும். நம்மளோட துரோகம், நமக்கு இழைக்கக்கூடிய தீங்கு, நம்ம செஞ்சிருக்கக்கூடிய நல்ல பழக்கம் கெட்ட பழக்கம் எல்லாம் எழுதணும். ஆனா யோகியின் சுயசரிதம் எழுதின அந்த சுவாமிஜி சொல்றாங்க, அவங்க அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க தமக்கைகள் எல்லாம் உண்டு அவருக்கு. அவங்க அக்கா சொல்றான், நம்ம அம்மா பாருங்க, யாருமே சொல்லாத ரகசியம், நம்ம அம்மா நம்ம அப்பா கூட 5 முறை தான் உடலுறவு வச்சிருக்கிறா. 5 குழந்தைகள். எப்படி 5 குழந்தைகள்? அதுக்கு மேல உடலுறவே வைக்கல. ஏன்னா அந்த ஞானியை பெற்றெடுத்த தாய் அவர். மாதத்துக்கு 2 முறை உடலுறவு. அடுத்தது வருடத்துக்கு 2 முறை. வெரி குட். பேதி உட்கொள்ளணும். சரி, இப்ப நான் கேட்கிறேன்,
நல்லா பழம் சாப்பிட்டீங்களா, நல்லா ஆரோக்கியமா உணவு சாப்பிட்டீங்களான்னு நான் இந்தியால இருந்து வந்து கேட்டிருக்கணும். இப்படி கேட்கிறேன், கடைசியா பேதி எப்ப எடுத்தீங்க? நீங்க எப்ப எடுத்தீங்க? இல்லைங்க, அதுவா போகுது. அதுவா போறது கணக்குல நீங்க எப்ப எடுத்தீங்க? எடுக்கல. அதை பத்தி எல்லாம் நாங்க கண்டுக்கிறது இல்லை. சரி, உடலை உணர்றதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இது நம்ம கூட இருக்குதுங்கிற விழிப்புணர்வை கொடுக்கணுங்கிறதுக்காக சித்தர்கள் எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. அட ஒரு நாளைக்கு 2 தடவை மனங்கழிங்க, வாரம் 2 தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, மாதம் 2 தடவை உடலுறவு வச்சா போதும், வருடம் 2 தடவை இந்த மாதிரி பண்ணுங்க, உங்க உடலோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, உங்க உடலை பாருங்க, உங்க உடலை கவனிங்கன்னா நம்ம பாக்குறதில்ல. கண்ணாடியில நம்ம முகத்தையே நம்ம பாக்குறதில்ல. பயங்கரமா இருக்கு. காலையில பார்த்தா இந்த மூஞ்சி எவ்வளவு நேரம் பார்க்க முடியும்? அதிகமாக தவற விடப்பட்ட முகம் இந்த பிரபஞ்சத்துல யாரோட முகம்? யாரோட முகம்? நம்ம முகம். பாருங்க, நம்ம முகத்தை அதிக நேரம் பார்க்கறது இல்ல. யார் முகத்தை அதிக நேரம் பார்க்கிறோம்? குருநாதர் முகத்தை, டீச்சர் முகத்தை, கணவன் முகத்தை, மனைவி முகத்தை. போர் அடிச்சு போச்சு வாழ்க்கை. சரி, இந்த உடலை வச்சுட்டு என்னென்னலாம் பண்ணணும் சித்தர் சொல்லி கொடுத்து நம்ம பண்றது இல்லை. நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். நம்ம பண்றது இல்லை. சரி, முடிச்சது. சரி, வேற என்ன பண்ணலாம்? அடுத்தது மெயின்டெனன்ஸ்கள் வகைகள்ல 3 வகையான மெயின்டெனன்ஸ் இருக்கு. நம்ம உடம்புல அப்படிதான் பாத்துக்கிறோம். யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. மெயின்டெனன்ஸ்னா பராமரிப்பு. நம்ம உடலை பராமரிக்கிறதுல 3 விதமான பராமரிப்புல நம்ம ஆட்படுறோம். என்னென்ன பராமரிப்பு சொல்லுங்க? பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். பிரிவென்டிவ்னா வருமுன் காக்க, வர்றதுக்கு முன்னாடியே காக்கிற பராமரிப்பு. அது பண்றோமா? இல்ல. அடுத்தது பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ், அதாவது பழுது ஆனால் பார்க்கக்கூடிய பராமரிப்பு. அடுத்தது பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? கால வரைக்கான பராமரிப்பு, கால நேரத்திற்கான பராமரிப்பு. நம்ம இதுல இருக்க உண்மையை சொல்லுங்க. உடல் பழுதுபட்டா பராமரிக்கிறோமா? மாதம், வாரம், நாட்கள் கணக்கு பண்ணி பராமரிக்கிறோமா? இல்ல அடுத்த வருடம் வர்றதுக்கான நோய்களை இப்பவே பராமரிக்கிறோமா? உண்மையை சொல்லுங்க. சொல்லுங்க தயவு செஞ்சு. இலங்கை தமிழர்கள் எவ்வளவு அழகா தமிழ் பேசுவீங்க. உங்க அழகான தமிழை பருக்கி குடிக்க வந்த என்ன ஓடோடி வந்து என்னை ஏமாத்தக்கூடாது. அழகான தமிழ். பழுதுபட்டா பராமரிக்கிறோம். நம்ம ஓட்டக்கூடிய 2 வீலர் 4 வீலர் நின்றுச்சுன்னா நமக்கு அவ்வளவு கோபம் வருது. என்ஜின் ஆயில மாத்த சொன்னேன், மாத்தனியா? பிரேக் இல்ல. பிரேக் ஏன்? ஏன் இல்ல? ஒரு பிரேக் ஒயரு, பிரேக் பிடிக்கக்கூடிய ஒயரு 1 வருட காலம் தான் வேலை செய்யுங்கிறது தெரியும். அந்த கம்பெனிக்காரனுக்கு தெரியும். நம்ம கிட்ட சொல்லுவான், பராமரித்துக் கொள்ளுங்கள். அதையும் பராமரிக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் ஒரு கோபம் வந்துருது. இங்க பாருங்க, உலகத்திலேயே ஒரு மனிதனை பார்த்து இன்னொரு மனிதன் வந்து பரிதாபப்படுற நிலை எது தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அவன் பணம் இல்லைனாலும், குணம் இல்லைனாலும், வசதி இல்லைனாலும், வாய்ப்பு இல்லைனாலும், பதவி இல்லைனாலும், புகழ் இல்லைனாலும், பேர் இல்லைனாலும், பெருமை இல்லைனாலும் அவன் பரிதாபப்பட மாட்டான். ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் பார்த்து பரிதாபக்கூடிய நிலைமை எது தெரியுமா? எதுன்னு சொல்லுங்க. வெரி குட், சூப்பர் ஆன்சர். அவன் நோயுற்று இருந்தான்னா பாவம், நல்ல மனுஷன். அவனுடைய தலைமை பண்பு, அவனுடைய திறமை எல்லாமே போயிடும். உங்க எம்டி, உங்க மேனேஜர் நோயில் இருந்தார, என்ன சார் உடம்பு சரியில்லை போல, எந்திரிக்கவே முடியல. சரி சரி, உயிரோடு இருந்தபோது நல்லா இருந்தபோது என்ன ஆடுன, எங்களை இங்க போ அங்க போ, அதை பண்ணு இதை பண்ணுன்னு எந்திரிக்கவே முடியாம மாதிரி கிடக்கிறப்பாரு. உனக்கெல்லாம் கடவுள் இப்படிதான்டா பண்ணணும் சொல்றமா இல்லையா? கர்வம். தனி மனிதனை அன்பு வைக்கிறது இல்லை, அதுக்குள்ள ஆட்டம். ஆனா படுத்துட்டா, உலக புகழ் பெற்ற ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் உருவ வழிபாடை எதிர்த்தாரு. தியானம் பண்ண வேண்டாம், யோகா பண்ண வேண்டாம், சும்மா உட்கார்ந்துகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அவரோட சீடர் 40 வருட காலம் கூடவே இருக்கிறார். அதே கான்செப்டை மனசுல வச்சுக்கிறாரு. கடவுள்லாம் கிடையாது, உடம்பு எதுவும் பண்ண வேண்டாம், ஜாலியா இருந்தா போதும். உடம்பு சரியில்லாம படுத்துட்டாரு. அவர் வாழ்ந்த சமகாலத்தில் ஓஷோ அவர்கள் வாழ்றாங்க. ஓஷோ அவர்கள் எல்லாத்தையும் ஏத்துக்குவார். எது நல்லது கெட்டது, பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே நல்லது கெட்டது தான். அந்த பொண்ணுக்கு, அதாவது ஜே கிருஷ்ணமூர்த்தியோட சிஷ்யன் படுக்கையில கிடக்கிறார், மரணப்படுக்கையில. அவங்க பொண்ணுக்கு ஒரு ஆசை, ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்களோட சீடனா இருந்து எங்க அப்பா ஒண்ணுமே பண்ணல, சாக போறாரு, அட்லீஸ்ட் இந்த தருணத்துல ஓஷோ கூப்பிடலாமே. ஓஷோ இன்வைட் பண்றாங்க, சாமி வாங்க எங்க அப்பாவை கொஞ்சம் பாருங்க. ஓஷோ வரார், வந்து அவங்க அப்பா பார்க்க போறாரு, சீடனை பார்க்க போறாரு. கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? 40 வருட காலம் ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்களோட நீங்க இருந்தீங்களே,
இப்ப உங்க வாயில ராம 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 முணுத்துட்டு இருக்கிறாரு, சிவசிவ சிவசிவ ராமராம். ஏங்க ஆச்சரியமா இருக்குது, 40 வருட காலம் கடவுள் இல்லை, ஒன்னும் பண்ண வேண்டாம், சும்மா இருன்னு சொல்லக்கூடிய ஒரு குருநாதரோட இருந்த நீங்க மரணப்படுக்கையில ராமராம சீத்த சீத்தன்ட்டு இருக்கிறீங்களே, என்னங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு மாதிரி இருக்குன்னு ஓஷா கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, 40 வருட காலம் கடவுள் இருந்தானா இல்லையான்னு தெரியல, ஓட்டிட்டேன். மரணம் வரும்போது எனக்கு பயம் வந்துருச்சு. நான் சொன்னதை நல்லா புரிஞ்சுக்க அன்பானவர்களே. மனிதனுக்கு எப்ப தெரியுமா பயம் வரும்? வேற எதுலயும் பயம் வராது, எல்லாம் சமாளிச்சிருவான். ஒரு கெட்ட பேர் வந்தா சமாளிப்பான், புகழ் வந்தா சமாளிப்பான், பணம் வந்தா சமாளிப்பான். ஆனா மரணம் வந்தா சமாளிக்கவே முடியாது அவனால. அப்ப அவர் சொல்றாரு, ஒருவேளை நான் மரணப்படுக்கையில சொல்ற இந்த ராம ராம சிவசிவான்னு சொல்றது ஒருவேளை கடவுள் இருந்துட்டாருன்னா, அப்ப பாருங்க ஒரு சந்தேகம், ஒருவேளை கடவுள் இருந்துட்டாருன்னா என்னை எப்படியாவது காப்பாத்திடுவாருன்னு சொன்னாராம். சரி, உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள்லாம் அறிவில் பெரியவங்க, என்னை விட வயசுல பெரியவங்க, ஞானத்துல பெரியவங்க. கோயிலுக்கு நம்ம ஏன் போறோம்? எனர்ஜி, நம்ம கிட்ட எனர்ஜி கம்மியாயிருச்சு, எனர்ஜி எடுக்க போறேன்னு ஒரு பெண் பிள்ளை சொல்லுது அழகா. அப்புறம் பாருங்க, மன அமைதிக்கு அவங்க மட்டும்தான் படிச்சிருப்பாங்க போல. எல்லாரும் பாருங்க, நம்ம இப்ப என்ன செய்யறனே தெரியலன்னு தெரியுது அப்படின்னா, அதெல்லாம் தெரியாது. பிரதோஷத்துக்கு கோயிலுக்கு போக சொல்லுவாங்க, போவேன். பௌர்ணமிக்கு போலாம், சிவராத்திரிக்கு போலாம். அங்க என்ன கும்பிட்டா, மணி அடிச்சா, திருநீரை பூசினா, பிரசாதத்தை கொடுத்தா, கோவிலுக்கு ஏன் போறோம்? ஐயோ, கோயிலுக்கு ஏயா போறோம்? சாமி கும்பிட போறியா? வீட்டுல சாமி வீட்டுல இருக்குது, அப்புறம் ஏன் கோயிலுக்கு போறோம்? ஆகம விதின்னு என்ன தெரியுமா? ஆகம விதி. சரி, அதை பத்தி சொல்றேன். இப்ப விஷயத்துக்கு வருவோம். நம்ம கோயில் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டோம்னா ஆகம விதி நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம கோயிலுக்கு போனா நேரா அந்த சாமி மேல, இப்ப பாருங்க நான் தெரியுற மாதிரி சொல்றேன், அந்த விக்கிரகங்கள்னு நம்ம வச்சிருக்க பிரதிஷ்டை பண்ணக்கூடிய அந்த பிம்பங்கள் மேல, அந்த பிரதிபிம்பங்கள் மேல என்னென்னலாம் ஊத்துறாங்க அதையாவது சொல்லுங்க ப்ளீஸ். குடிக்கிறீங்கல்ல, என்னென்ன ஊத்துறாங்க? வெரி குட். பால், தயிர், நெய், கரும்பு சக்கரை, தேன், எல்லாம் நம்ம திங்கிற ஐட்டம், நீர் எல்லாம் போடுறோம். சரி, அப்புறம் அங்க என்ன பண்றாங்க? மணி அடிக்கிறாங்க, மணி அடிக்கிறாங்க. என்னெல்லாம் ஏத்தி வைக்கிறாங்க? தூபம் ஏத்தி வைக்கிறாங்க. சரிதானே? என்ன சொல்றது சரிதானே? தூபம் ஏத்தி வைக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு யோகா அறிவியல் இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுமா? இதுக்கு பின்னாடி எல்லாம் மணி அடிக்கிறதுக்கு பின்னாடி ஓம் சுக்லாம் பிரதனம் விஷ்ணம் ஜதி வர்ணம் ஜதுபதம் பிரச்சனவதம் ஜெய சர்வ விக்னோப சாந்தியே TN 41 5125 நாமதேஷ்ய சகல ஆரோக்கிய தேஷ்ய. அந்த வண்டிக்கு நான் சொல்றது புரியலையா? அந்த அந்த மோட்டார் பைக்குக்கு உங்க ஊர்ல எப்படி சொல்லுவீங்க? BMW R அந்த மாதிரி 2353 நாமதேஷ்ய ஆயுள் ஆரோக்கிய. ஆயுள் அவருக்கு தெரிஞ்சிச்சு பாருங்க. ஆயில் திணிச்சுன்னா நம்ம போய் ஊத்த போறோம் அந்த வண்டிக்கு. அவர் சொல்றார் ஆயுள் ஆரோக்கிய. ஆனா அந்த மந்திரங்களுக்கு பின்னாடி ஒரு யோக நுண்ணறிவு வச்சிருக்கிறாங்க நம்ம தமிழர்கள். பாருங்க, எல்லாம் கொண்டு நம்ம தமிழருங்க மாறுதட்டி சொல்லிக்கலாம். தமிழ்னு சொன்னா அப்படியே செத்து போயிடலாம், சந்தோஷமா சொல்லிட்டு செத்து போயிடலாம். எப்படி கொண்டு வந்திருக்கான் பாருங்க. நமக்கு அறிதல் 5 விதமா இருக்குது. பார்த்தறிதல், பார்த்தறிதல் கண்களால் பார்த்தறிதல், காதால் கேட்டறிதல், மூக்கால் நுகர்ந்தறிதல், வாயால் சுவைத்தறிதல், தோளால் உடம்பால் தொட்டறிதல். சரி, அப்ப கண்ணு, காது, மூக்கு, வாயி, உடல். தோலுக்கு பதிலா உடல்னு வச்சுக்கலாம். இது பஞ்ச நுண்ணறிவு. பாருங்க, இதே நீங்க கோயிலுக்கு போனா நீங்க சொல்றீங்க அமைதியா இருக்கணும், எனர்ஜி எடுக்கணும், நம்ம உடம்பு மனசும் சாந்தமாகணும். எப்ப உடம்பு மனசு சாந்தமா இருக்கும் தெரியுங்களா? இந்த ஐம்பொறிகள் எந்த இடத்துல குவிஞ்சிருக்குதோ அங்க உடம்பு மனசும் சாந்தமாகும். கோயிலுக்கு போனா செருப்புல தான் கவனம் இருக்குது, மனசு அங்க போயிருச்சு. பிரசாதத்துல இந்த அறிவு பிரசாதத்துக்கு போயிருது, இந்த அறிவு செருப்புக்கு போயிருது, இந்த அறிவு கோல் சொல்றதுல போயிருது. அப்புறம் எப்படி நமக்கு சாந்தம், பொறுமை, அமைதி உண்டாயி கடவுள் எப்படி வழங்குவான்? அப்புறம் போய் கடவுளை குறை சொல்றது. எனக்கு சிவபெருமான் எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறான், முருகன் எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறான். நீ கரெக்டா போய் நில்லு, 2 ஒயர் இருக்கு, கனெக்ட் பண்ணா தானே கனெக்ஷன் வரும். நீ இந்த ஒயரை எங்கேயோ வச்சிருக்கிற, இந்த ஒயர் எப்பவுமே நிக்குது. சிவபெருமான், முருகன், ஐயப்பன், இயேசு கிறிஸ்து, அல்லாஹ் எல்லாம் இப்படியே இருக்கிறாங்க. நம்ம இப்படியே இருந்தா கனெக்ஷன் கொடுத்தா சொல்ல வேண்டியதில்லை, கரண்ட் பாஸ் ஆயிரும். அப்படிதானே?
பாருங்க, ஒரு விக்கிரகத்தை உண்டாக்கி அந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி அது மேல பாலும் தேனும் பருப்பும் எல்லாம் போட்டீங்கன்னா இந்த கண்ணுங்கிற பொறி அதையவே பார்த்துட்டு இருக்கணும். இப்படி பார்க்க கூடாது, அந்த விக்கிரகத்தையே பார்க்கணும். அடுத்தது மூக்கு, அங்க நல்லா தூபங்கள் எல்லாம் பறித்து வச்சுன்னா தெய்வீக நறுமணம். ஏன்னா இப்ப நீங்க ஒரு சாக்கடை பக்கம் போனீங்கன்னா உங்க மனசு வலிக்கும் பாருங்க, எப்படி நாற்றம். பாருங்க, இந்த நுகர்தறிதல் உங்களோட உடம்பை பாதிக்குது பாருங்க. நாற்றம் அடிக்குது, இந்த மாதிரி எல்லாம் நாற்றம் அடிக்குது, ஓடிடலாம். செயலை ஊக்குவிக்குது பாருங்க நுகர்ந்தறிதல். அதே மாதிரி நறுமணமான ஒரு தெய்வீகமான சூழ்நிலை உருவாக்கக்கூடிய தூபம் தீபம் எல்லாம் நுகர்ந்தறிதல். ரெண்டாவது பொறி அடங்கிருச்சா? இந்த மூணாவது பொறி காது. எப்படி அடங்கும்? ஒன்னா மணி டிங் 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 டிங், அப்படியே இந்த காது அங்க லாக் ஆயிருக்கணும். இவன் லாக் ஆகவே மாட்டான். இவனுக்கு தான் மந்திரம் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்குது. ஓம் பூர்பவ சிவ தத்சவிதரண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி த்யோத்யோன பிரச்சோதயாத். சொல்லு, ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லு. நம்ம தமிழ் மந்திரத்தை சொல்லுங்க. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதுல கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவே. வேயுருதோழி மங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. அப்படி நமக்கு என்ன நம்மலாம் சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா இதை இன்னும் யோக கலாச்சாரத்துல இன்னும் கொண்டு போனாங்க. இதுல கந்த சஷ்டி கவசத்துல எப்படி எப்படி சொல்லுங்க, கந்த சஷ்டி கவசத்துல எப்படி கொண்டு போனாங்க யோக முறைவை பாருங்க. முருகனுக்கு இந்த வார்த்தையெல்லாம் தேவையான யோசனை பண்ணி பாருங்க. கந்த சஷ்டி கவசத்தோட முதல் வரி சொல்லுங்க. சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர். சரி, இதெல்லாம் புரியுது. சஷ்டியை நோக்கனா அவனை பார்த்தா செங்கதிர் வேளா நீ எனக்கு உதவுவ, இதெல்லாம் புரியுது. பாருங்க, இடையில ஒரு ட்ரெயின் ஓடுற இது எதுக்கு முருகனுக்கு? நீங்க சொல்லுங்க. இது முருகனுக்கு அல்ல, நமக்கு. ஓம் அப்படிங்கிற பிரணவத்தை பிரிச்சா அகாரம் உகாரம் மகாரம் மூணா வருது. அப்படின்னா தொப்புளுக்கு கீழே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சென்டர் பகுதியான நாபியை அதிர்வு பண்ணக்கூடிய ஒளி உண்டாக்க முடியும் ஒரு மனிதனால. அடுத்தது அகாரம் முடிஞ்சது மகாரம். ஊ ஓ, இப்ப நீங்க பண்ணி பார்த்தா கூட இந்த பக்கம் அதிரும். ஓ, இங்க உடம்பு மூணே பகுதியா தான் பிரிக்கணும். நாபி, நெஞ்சு பகுதி, தலை. என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம், தலை தான் எல்லாமே. அந்த விஷயத்துக்கு அப்புறம் வர்றேன். அடுத்து இந்த அதிர்வுகளை கொண்டு வர்றதுக்கு நம்ம தான் கந்த சஷ்டி கவசத்தை பாடணும். எம்மா சுப்புலட்சுமி அம்மா பாடக்கூடாது. சில பேர் நினைச்சுக்கிறாங்க முருக பக்தி, அவர் மாதிரி ஒரு முருக பக்தி இல்லை. எப்படி கந்த சஷ்டி கவசத்தை போட்டு விட்டு நீங்க வேலை செய்யறது, அதுக்கு பேர் முருக பக்தி கிடையாது. முருகன் பக்கத்திலே வரமாட்டான். நம்ம சொல்லணும் டட டட டுன்னு சொல்லி பாருங்க, இந்த இடமே அதிரும். சும்மா சொல்லி பாருங்க டு 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 டு. எல்லாத்துக்கும் கூச்சமா இருக்குது. நான் இந்தியால இருந்து இங்க சொல்றேன் டு 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 டு. நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க பாருங்க. வெரி குட். இங்க எல்லாம் அதிரும். அப்ப இந்த பொறி அடக்கியாச்சா? 1 2 3 4. அடுத்தது உணர்வு. இப்ப நீ தொடர்றதுக்கு போக கூடாது, நம்ம மனசுக்கு போயிடணும். அப்பதான் குருக்குலோ இல்ல அங்க இருக்கிற பூசாரி, நம்ம தமிழ் பூசாரி என்ன சொல்லுவாங்க, எல்லாம் முடிச்சுட்டேடா செத்த உட்கார்ந்துட்டு போங்க. எதுக்கு? 1 2 3 4 அரெஸ்ட் ஆயாச்சு ஒரு இடத்துல. அதுக்கப்புறம் மனம்ங்கிற பொறி எங்க இருக்குதுன்னே தெரியல. அவனை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக கோயில போய் தேங்காய் திங்க கூடாது. என்ன பண்ணணும்? அவனை பார்க்கணும். இது மட்டுமே இல்லை, கோயில்களை உண்டாக்குனதுக்கான காரணம் என்னன்னா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஜீவ சக்திய, கடவுள் தன்மையை தரிசிக்கிறதுக்கு ஒரு ஒத்திகை தேவைப்படுச்சு. ஒத்திகை என்ன? ட்ரையல். இப்ப நம்ம உடம்புக்குள்ளேயே நம்ம போனா கடவுளை பார்க்கலான்னு எல்லாரும் சொல்றாங்க. இப்ப நம்ம தலைவர் அவர்கள் பேசும்போது கூட ஒரு அருமையான வார்த்தை சொன்னார். நம்ம தலைவர், அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது. அருமையான வார்த்தை. அதெல்லாம் அண்டம் எப்படி எல்லாம் இருக்கோ பிண்டம் அது மாதிரி இருக்கு. இப்ப பாருங்க, கடவுள் தன்மை நம்பாதவங்க, கடவுள் தன்மை நம்புறவங்க, எல்லா லைஃப்ல ஜாலியா இருக்கிறவங்க, யாரு இட்லி எடுத்து வாயில போட்டாலும் ஜீரணம் பண்ணி உடம்புல சக்தியா வந்துடும், மலமா வந்துடும். இதுக்கு ஏதாவது கடவுள் நம்பிக்கை தேவையா? அப்ப வேலை செய்ய வைக்கிறது ஏதோ ஒரு ஆற்றல் இருக்குது. அதை புரிஞ்சுக்க முடியுதா இல்லையா? ஆற்றல் இல்லைன்னு நம்மளால இப்படி நகடக்க கூட முடியாது. ஒரு ஆற்றல் உடம்புக்குள்ள இருக்குது. அந்த ஆற்றல் தான் கடவுள் தன்மை. அந்த ஆற்றலுக்கு பேரு என்னன்னா இயக்கம். இப்ப உண்மையா கடவுள் யாருன்னு ஏதாவது கேள்வி கேட்டா நீங்க தைரியமா சொல்லலாம். சிவபெருமான்னு சொல்ல தேவையில்லை, முருகன்னு சொல்ல தேவையில்லை, அம்பாள்னு சொல்ல தேவையில்லை. என்னன்னு சொல்லிக்கலாம்? ஆற்றல். ஒன்னும் இல்லை, கொரோனா வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்தம்பிச்சிட்டோம். ஆற்றல் எல்லாம் நின்றுச்சு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்க, மனிதனோட ஆற்றல் எல்லாம் நின்றுச்சு. அவனோட
போக்குவரவு நின்றுச்சு. போக்குவரவு நின்னதையுமே என்ன ஆயிடுச்சு? ஸ்தம்பிச்சு போயிருச்சு. இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் என்னெல்லாம் பண்ணுதுன்னு சொல்ற மாதிரி இப்ப கோயிலுக்குள்ள 5 விஷயங்களை பார்த்தோம்ல, கண்ணு மூக்கு, இதே விஷயத்த உள்ளுக்குள்ளேயும் நம்ம பார்க்கலாம். உள்ளுக்குள்ளேயும் ஒரு கடவுள் தன்மை இருக்குங்கிறது இப்ப புரிய வைக்கிற பாருங்க 2 நிமிஷத்துல. சரி, இப்ப நம்ம தூங்குறோம். தூங்கும் போது நம்ம பக்கத்துல யாராவது ஒருத்தங்க வந்து பேசினா கேக்குமா கேட்காதா? நம்ம ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறோம், பக்கத்துல யாராவது பேசினா கேக்குமா கேட்காதா? அப்ப காது அவுட் ஆயிடுச்சா? காது இருந்தும் கேட்காது. சரி, தூக்கத்துல கண் எப்படி இருக்குது? மூடி இருக்குது. கண் இருந்தும் பார்க்காது. ஆனா மூக்கு மட்டும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா மூக்கு இருந்தும் நுகராது. எப்படி? பக்கத்துல ஒரு ஊதுபத்தி வைத்தா கூட என்ன நறுமணம் நமக்கு தெரியாது. ஆனா மூக்குல மூச்சு போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரியமானவர்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மூக்குல சுவாசம் போயிட்டு வந்துட்டு இருக்கு, ஆனா நுகர முடிய மாட்டேங்குது. அந்த சென்ஸ் இல்ல. அடுத்தது வாய். ஒன்னா சில பேருக்கு தூங்குறப்ப இப்படி இருக்கும், சில பேர் செத்துட்டாமன்னு நினைப்பேன் தூங்குறப்ப. எக்ஸ் மாதிரிலாம் தூங்கிட்டு இருப்பாங்க, இப்படியே அந்த பெட்டையே பிடிச்சுக்குவாங்க அவங்க. அடுத்தது மனம், சிந்திக்கக்கூடிய அறிவு, தொட்டுணர்வக்கூடிய அறிவு, அதுவும் இல்லாம போச்சு. சரி, இதெல்லாம் எங்க போச்சு சொல்லுங்க? தூங்கும்போது இதெல்லாம் எங்க போச்சு? பாருங்க, டக்குன்னு முழிக்கிறோம். முழிச்சா பார்க்க முடியுது, கேட்க முடியுது, பேச முடியுது, நுகர முடியுது, தொட முடியுது, சிந்திக்க முடியுது. ஆனா தூங்கும் போது எல்லாம் காணோம். எங்க போச்சு? மனம் ஒடுங்கிருச்சுட்டாங்க ஒருத்தங்க. மனம் ஒடுங்கிருச்சு. இப்போ இதையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறது ஒரு ஆற்றல்னு ஒத்துக்கிறீங்களா இல்லையா? பாருங்க, இந்த கண்ணை இப்படி இமைச்சிட்டு இருக்கிற பாருங்க. இப்ப இவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், இத்தனை வருடமா நம்ம உயிரோடு இருக்கிறோம். நம்ம கண்ணை இமைச்சிட்டு இருக்கிறோம் தெரியுமா? இது யார் பண்ணிட்டு இருக்கிறா? நம்ம ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறோமா? ஏய், 5 தடவைக்கு மேல இமைக்காத, 10 தடவைக்கு மேல இமைக்க கூடாது, கண்ணு வலிக்குதில்ல. பிறந்ததுல இருந்து இதுக்கு பின்னாடி ஒரு காற்று வேலை செய்யுதுன்னா எத்தனை பேர் நம்புறீங்க? இல்ல, அதுக்கு பேரு இமை காற்று. உடம்புல இருக்கக்கூடிய உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சக்திகள்லாம் எடுத்து உடம்பு ஃபுல்லா வியாபிக்கணும்னா அதுக்கு வியானங்கிற காற்று உபயோகமாயிட்டு இருக்குது. செத்ததுக்கு அப்புறம் உடம்ப புஷ்ன்னு வீங்க வைக்கிறதுக்கு வீங்கர் காற்றுன்னு ஒன்று வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அடேங்கப்பா, இத்தனை காத்து இருக்குது. ஆமா, அதுக்கு பேர் தசவாயுக்கள். 10 கேசஸ் உடம்புல வேலை செஞ்சுட்டு இருக்குது. இந்த 10 கேஸ் 10 ரதம் மாதிரி, 10 குதிரை மாதிரி. இந்த 10 குதிரையோட கடிவாளம் என்ன தெரியுமா? பிராணன். இந்த பிராணனை பிடிச்சீங்கன்னா அந்த 10 இருக்கும். இந்த 10 நம்ம கையில, பிராணன் நம்ம கையில இல்லாம பிரபஞ்சத்து கையில கொடுத்து பிரபஞ்சமா இழுத்து மேல ஏத்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் தூக்கம். நான் சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? ஏன்னா தூங்கும் போது நமக்கே தெரியாம கண்ணு கேட்கறது இல்ல, ருசி தெரியறது இல்ல, பார்க்க முடியறது இல்ல, நுகர முடியறது இல்ல, தொட முடியறது இல்ல, உணர முடியறது இல்ல. நமக்கே தெரியாம இந்த வேலைகளை எல்லாம் பிரபஞ்சம் எடுத்துக்குது, சக் பண்ணி உறிஞ்சுது, அதாவது உறிஞ்சு எடுத்துக்குது. இப்ப நம்ம அந்த வேலையை செஞ்சா நம்ம தானே கடவுளா இல்லையா? கரெக்டா சொல்லுங்க. கடவுள் ஒரு வேலையை செஞ்சாருன்னா அதுக்கு பொறுப்பாளி யாரு? கடவுள். நம்ம ஒரு வேலையை செஞ்சோம்னா நம்ம அந்த வேலையை செய்யறதுக்கு பேர் தான் வாசி யோகம். இந்த குரு பரம்பரால நம்ம குருநாதர் அவர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உலகத்தை எல்லாம் சுத்தி அவர் கேட்ட கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கேள்வி அந்த மாதிரி கேட்கிறாங்க. பிரம்மஸ்ரீ தவத்திரு சிவானந்த பரமஹம்சர் அப்பா அவர்கள் 1920-25களில் நம்ம குருநாதர் சந்திக்கிறாங்க. இந்த படத்துல இருப்பாங்க. அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் யோக நுண்ணறிவு படி பதில் சொல்றாங்க. அப்ப அப்பாவுக்கு புரிஞ்சிருச்சு, ஓ இதானா, சரி இவ்வளவு பேசுறீங்களே, உங்க குருநாதர் யாரு? போக மகாரிஷி அப்படிங்கிறார். நான் அவரை தரிசிக்கணும். தாத்தா அவ்வளோ கஷ்டப்பட்டு பழனியில பஞ்சவர்ண குகையில சிவானந்த பரமஹம்சர் அப்பா எந்த குகையில தவம் செஞ்சாரோ அதே இடத்துல பழனியில பஞ்சவர்ண குகையில போய் தவம் இயற்றி போக மகரிஷியை தரிசனம் பண்ணி அவர்கிட்ட கேட்கிறாரு, நான் அகஸ்திய மகரிஷியை தரிசிக்கணும். ஏன்னா அவர்கிட்ட கேட்கிறாரு, உங்க குருநாதர் யாரு? அகஸ்திய மகரிஷி. அவரினதர். அதெல்லாம் சாதாரண வேலையில என் உயிர் போனாலும் பரவாயில்ல சொல்லுவார். அப்பா பிரபஞ்சத்துல இருந்த காலத்துல எங்க கூட சொல்லுவார். ஏன்னா 25 வருட காலம் அவர் கூட இருந்தோம். ஒவ்வொன்றா சொல்லு கொடுப்பாரு எங்களுக்கு. சீக்கிரம் நான் பட்ட கஷ்டம் எனக்கு தாண்டா தெரியும். தவழ்ந்து போகணும், ஊர்ந்து போகணும், தாவி போகணும், உருண்டு போகணும், குதிச்சு போகணும், படுத்து போகணும், உடம்பெல்லாம் ரணமாயிரும். அதுக்கு முன்னாடி ஒரு பொற்றாமரை குளம் மாதிரி ஒரு பொய்கை இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு புலத்தியர்னு ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு, அசிஸ்டன்ட், அகஸ்தியரோட அசிஸ்டன்ட். அவர் கேட்கக்கூடிய 1000 கேள்விக்கு சரியான பதில் சொன்னா தான் அப்படி தாண்டறக்கே பர்மிஷன். அதை தாண்டி அங்க ஒரு நிறைய சிஷியர்கள் அவங்களுக்கெல்லாம் பதில் பேசி கடைசியில தான் அகத்திய மகரிஷியை அடைய முடியும். அப்புறம் அவர் சொல்லி நான் இங்கேயே இருந்துக்கிறேன் சாமின்னு சொன்னா
நீ உலகத்துக்கு பண்ண வேண்டிய வேலை விஷயம் நிறையா இருக்குது. நீ கேரள மாவட்டம், அவர் பிறந்த ஊர் கேரள மாவட்டம் பாலக்காடு, அப்புப்பிள்ளையோ ஒரு ஊர், உன்னோட சொந்த ஊருக்கு போய் நீ மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு அங்கேயே இருந்தார். அப்புப்பிள்ளைங்கிறது சாமியோட அப்பா பேர், தாத்தா பேர், அந்த ஊருக்கே வச்சுருக்கிறாங்க. அவ்வளோ மகத்துவம் புரிஞ்ச அந்த குரு பரம்பராவில் வந்து இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு நான் வந்து ஒரு மணி ஆர்டர் கொண்டு வர போஸ்ட்மேன் மாதிரி. நீங்கள் உங்கள் ஊரில் மணி ஆர்டர் கொண்டு வர போஸ்ட்மேன் இருக்குன்னு தானே, பணம் கொடுப்பார் தானே போஸ்ட்மேனு. அப்போ எவ்வளோ நேரம் அவர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, எவ்வளோ நேரம் அவர் நினச்சிட்டே இருப்பீங்க? மணி ஆர்டர் கையில் வர்ற வரைக்கும் போஸ்ட்மேனை காணோம், பணத்தை கொண்டு வருவார். அவர் வந்து பணத்தை கொடுத்து உங்கள் கவனம் மணி ஆர்டர் மேலே இருக்குமா, போஸ்ட்மேன் மேலே இருக்குமா? மணி ஆர்டரில் தான் இருக்கணும். அதே மாதிரி ஒரு குரு சொல்லி கொடுக்குற வித்தையில் தான் உங்கள் கவனம் இருக்கணும். குருவை பிடிச்சக்கூடாது. குருவே ஆசீர்வாதம் பண்ணுங்க, காலில் விழுகிறேன், கையில் குரு என்ன சொல்லி கொடுத்தாரு, அவர் என்ன பண்ண சொன்னார், அதை பண்ணால் நம்ம ஆரோக்கியம் நிலைக்கும்.